தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் டே கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா விஓ போஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக் எடுப்பாங்க, இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் கிடக்கும், சார் நான் நாளைக்கு போகிறேன் எனக்கு விஓ கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி விஓ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இதில். ஓகேங்களா, அதாவது எஸ்சி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, ஜென்ரல் டேம், பிசிஎம் கேட்டகரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். சார் எஸ்சிஏ எஸ்டியை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க வேணாம். என்னென்னா அது பார்த்தீங்கன்னா அது யாருமே இன்னும் எடுக்கல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். அதனால தான் நான் அதை எடுக்காமல் விட்டுருக்கேன். ஓகேங்களா, மற்றபடிக்கு எந்த வித பாகுபாடும் கிடையாது இங்கே. அது வந்து இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் யாருமே இன்னும் வந்து போஸ்டிங் எடுக்கல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3வது நாள் 4வது நாள் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இருந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போட்டுருவேன். ஓகேங்களா, மற்றபடிக்கு ஃபுல்லாக உள்ள வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். ஓகேங்களா, எஸ்சிஏயும் சரி, எஸ்டியும் சரி, பிசிஎம் சரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது இப்போ அப்படின்ற வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதை போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்டா நான் போடுற வீடியோ வந்து நல்லா இருக்கா இல்லையா எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. ஓகேங்களா, நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இதில் ஒன்லி விஓ மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்டா பாதி பேர் விஓவையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு கிடைக்குமா இல்லையா ஒரு டவுட்டோடு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பேர் பண்ணியே நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் விஓ பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க. பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, ஜென்ரல் டேமில் செங்கல்பட்டில் இல்லவே இல்லைங்க. ஓகேங்களா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதாவது பிசிஎம் வேணால் இருக்கலாம், மற்ற எல்லாமே முடிஞ்சிடும். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு டோட்டல் இன்றைக்கி காலி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலூர் இது பார்த்திங்கன்னா ஒன்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா பிசி உமனுக்கு மட்டும்தான் ஒன்று இருக்குங்க. பிசி உமனுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த கேட்டகரிக்கும் இல்லை. அதுவும் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் முடிஞ்சு விடும். இது வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டனால் இன்றைக்கி முடிகிறது கஷ்டம்தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி வந்து டோட்டல் காலி முடிஞ்சு. அடுத்து மயிலாடுதுறை பாருங்கள். மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 5 இருக்குது, உமனில் ஒரு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. ஜென்ரல் டேமில் 3 இருக்குங்க. மேக்ஸிமம் மயிலாடுதுறை இன்றைக்கி கிடக்குங்க. மயிலாடுதுறை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம், நாளைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். எந்தெந்த கேட்டகரி, அதாவது பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் இல்லை, இன்றைக்கி ஜென்ரல் டேம் அடியாக இருக்குது. ஜென்ரல் டேம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஃபுல்லாக காலியாயிரும். மற்றபடி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 கிடக்கும். நாளைக்கு ஃபஸ்ட் பேஜ் போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது, உமனில் ஒரு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் 3 இருக்குங்க, உமனில் ஒரு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து பிசி ஜென்ரலில் ஒரு 5 இருக்குது, உமனில் ஒரு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஜென்ரலில் 6 இருக்குங்க, உமனில் ஒரு 2 இருக்குங்க. அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமும் இன்றைக்கி அப்படியே தான் அங்கே கிடக்கும். இந்த கடலோர மாவட்டங்கள் மயிலாடுதுறை எடுத்துக்கோங்க, நாகப்பட்டினம் எடுத்துக்கோங்க, திருவாரூர் எடுத்துக்கிறோங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே தான் கிடக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வேணால் அடியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நாளைக்கும் இழுக்கும். ஓகேங்களா, நாளைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பார்த்திங்கன்னா டோட்டல் காலிங்க, முடிஞ்சாச்சுங்க. புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா எம்பிசி உமனுக்கு மட்டும்தாங்க ஒன்று இருக்குது. அதுவும் இன்றைக்கி காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுக்கோட்டை ஏண்டா அது சரௌண்டிங் உள்ள சிவகங்கை டிஸ்ட்ரிக்கோ இல்லை அது பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்கோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ராமநாதபுரத்தை பார்த்திங்கன்னா எஸ்சி உமனுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து எம்பிசி உமனுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து பிசி உமனுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து ஜென்ரல் டேம் உமனுக்கு 2 இருக்குங்க.
பிசிஎம் ஜென்ரலுக்கு ஒன்றே ஒன்றுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் எடுக்கவே முடியாது. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் இன்றைக்கி ராமநாதபுரம் டோட்டலாக அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ராமநாதபுரம் அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ராணிப்பட். ராணிப்பட் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க கிடக்கு. எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசி ஜென்ரலில் 3 இருக்குங்க, பிசி உமனில் 2 கிடக்குங்க, ஜென்ரல் டம் உமனில் 2 கிடக்குங்க, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஆக மொத்தம் ராணிப்பட்டு இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நாளைக்கும் இருக்கும் ராணிப்பட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி சிவகங்கை இன்றைக்கி டோட்டலாக காலியாயிருங்க. அது எஸ்சி உமனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது இன்றைக்கி முடிஞ்சிடும். சிவகங்கை முடிஞ்சிடும். அதனால் இந்த சிவகங்கை முடிஞ்சுன்னா அடுத்து புதுக்கோட்டையை தான் டார்கெட் பண்ணுவாங்க, இல்லை ராமநாதபுரத்தை டார்கெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனுக்கு ஒரு 2 கிடக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 3 இருக்குங்க, ஜென்ரல் உமனில் வந்து 2 கிடக்குங்க. அடுத்து பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிடக்குங்க, பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது. ஓகேங்களா? தஞ்சாவூர் இன்றைக்கி கிடக்கும், நாளைக்கு வரை இழுக்கலாம், நாளைக்கு இருக்கும். நீலகிரி நாளைக்கு கிடக்குங்க. ஓகேங்களா? நீலகிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு இருக்கும். அதாவது எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, ஜென்ரல் டம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது, உமனில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் டம் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குது, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே இருக்குது. ஆக மொத்தம் பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலில் மட்டும்தான் ஜென்ரல் ஒன்றே ஒன்று இருக்குது, மற்ற எல்லாம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து திருவள்ளுவர் மேக்ஸிமம் நாளை வரை இழுக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி முடியவே முடியாது. எஸ்சி ஜென்ரலில் 3 இருக்குது, உமனில் ஒரு 1 இருக்குது, அடுத்து எம்பிசி ஜென்ரலில் ஒரு 3 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குது, பிசி ஜென்ரலில் 4 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, அடுத்து ஜென்ரல் டம் உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் திருவள்ளுவர் நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? திருவள்ளுவர் நாளைக்கு இருக்கும். அடுத்து திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா எஸ்சி உமனுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது, அடுத்து பிசி உமனுக்கு ஒன்றே ஒன்று இருக்காங்க. ஓகேங்களா? இது ஆக மொத்தம் இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 கிடக்கு. வேணால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வேணால் மிச்சம் கிடக்கலாம், இந்த பிசியில் வந்து இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை டோட்டல் க்ளீன். திருவாரூர் அதே ஒரு பார்த்திங்கன்னா திருவாரூர் அப்படியே தான் கிடக்கு. நான் சொன்ன மாதிரி எஸ்சி ஜென்ரலில் 5 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது, அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 8 இருக்குது, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது, பிசி ஜென்ரலில் 9 இருக்குங்க, உமனில் ஒரு 4 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1. இங்கே வருங்க ஜென்ரலில் 12 இருக்குது, உமனில் 3 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க, பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஆக மொத்தம் திருவாரூர் நாளைக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அடுத்து வேலூர் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, எம்பிசி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க, அடுத்து ஜென்ரல் டம் உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. வேலூர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு தான் இருக்குது. ஜென்ரல் டம் இன்றைக்கி முடிஞ்சிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிசி இன்றைக்கி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? எஸ்சி கேட்டகரி நாளைக்கு கிடக்கலாம். அடுத்து விழுப்புரம் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, பிசி ஜென்ரலில் 4 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க, அடுத்து ஜென்ரல் டம் உமனில் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஓ போஸ்ட்டே இவ்வளோதான் கிடக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஓ முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்றைக்கி விஓ வந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் கிடக்கலாம், திருவாரூர் கிடக்கலாம், ராணிப்பட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கிடக்கலாம், திருவள்ளுவர் கிடக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து அங்கங்கே வேக்கண்ட் இருக்கும். நாளைக்கு மேக்ஸிமம் விஓ இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணிட்டேன். அதாவது எஸ்சி கேட்டகரினாலும் சரி, எம்பிசி கேட்டகரினாலும் சரி, பிசி கேட்டகரினாலும் சரி, ஜென்ரல் டேர்ம் சரி, இதுக்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் அப்லோட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு அப்லோட் பண்ணுறேன், எஸ்டி
எஸ்சிஏ அந்த 3 கேட்டகரிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நான் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ எடுக்கிறாங்க, அந்த வீடியோவும் நம்ம தினமும் ஈவினிங் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.